சூரிய கிரகணத்தன்னைக்கு நீங்கள் எதை பிரயோகம் பண்ணாலும் அது 1000 மடங்கு பலிக்குமா. ஒருத்தருக்கு தானம் பண்ணுறீங்கன்னா அது 1000 மடங்கு தானத்துக்கு சமானம். ஒரு மந்திர உபதேசம் பண்ணுறீங்கன்னா அது 1000 மடங்கு உபதேசத்திற்கு சமானம். அந்த மாதிரி பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த கிரகணத்தப்போ. இப்போ கதவெல்லாம் மூடி வைக்கிறாங்களே, கோயிலெலாம் மூடி வச்சிடுறாங்களே, என்ன காரணம் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு நிசப்தம் நிலவுகிறது. தெய்வங்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்கிறார்கள், அல்லது தெய்வம் வந்து தன்னை இன்னும் சக்தி ஆகிக்கிறாங்க அப்படிங்கிற பொருளில் தான் நம்ம கதவெல்லாம் மூடி வைக்கிறோம். இப்போ அன்றைக்கி நட சாற்றப்படுவது வந்து உடனே தீட்டுப்பட்டுருச்சு, அல்லது வந்து கிரகணம் வந்து தோஷம் வந்துருச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படி இல்லை. நிறைய படங்கள்லாம் கூட அந்த மாதிரி வரும். கிரகணத்தப்போ அசுர சக்திகள் அதிகமாக இருக்கும், தேவ சக்திகள் கம்மியாக இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கிரகண நேரம் என்பது நீங்கள் உங்களை உள்முகமாக பார்க்கின்ற நேரம், அதான் கிரகண நேரம். ஆனால் இந்த கிரகண நேரத்தை வந்து பொதுவாகவே சர்ப்ப கிரகங்கள், இந்த சாயா கிரகங்கள் வந்து ஏற்று நடத்துகின்றன இந்த கிரகண நேரத்தை. என்னதான் நம்ம வந்து தங்கமே தங்கம் பண்ணாலும், இப்போ கேதுங்கிறது பாம்பு, ராகுங்கிறது பாம்பு, கேதுங்கிறது தலை இல்லாத பாம்போட தலை, உடம்பு மட்டும்தான் தலை வந்து கேது. ராகுங்கிறது என்ன, தலை வந்து அசுரனோட தலை, உடம்பு வந்து பாம்போட உடம்பு, இதான் ராகு. ராகு சந்திரகிரகணம் முடிஞ்சு போச்சு, இப்போ கேது வந்தாச்சு. கேதுன்னா டைரெக்டாக அந்த பாம்புடைய தலையிலேருந்து வரக்கூடிய விஷம் அப்படியே. அதனால் அந்த சூரிய கிரகணம் ரொம்ப பவர்ஃபுல்லாக கருதப்படுகிறது. ஏன்னா அந்த பாம்பு என்னதான் நம்ம அனுகிரகம் பண்ணாலும் அது வாயிலேருந்து வருகின்ற அந்த விஷ துளிகள் அது நமக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம கருதுகிறோம். நம்ம வேத சாஸ்திரங்கள் இது நம்புகிறது.